ஏங்க நான் கொலை பண்ணிருக்கிறேங்க, என்ன எப்படிங்க ஆண்டவர்? நீ வந்தா அவர் உன்னை ஏற்றுக்கணும், உன்னை காப்பாற்ற வேண்டிய விதத்தில் அவர் நிச்சயமா உன்னை காப்பாத்துவார். பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆமா, ஆனா அவரிடத்துல வந்து பார், அவர் உன்னை உயர்த்த, he can raise you and give you a new life. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஒருத்தரையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஒருத்தரை கூட கர்த்தர் புறம்பே தள்ளுறதில்ல. பைபிள் கடைசியா படிக்க போறோம். But when Jesus heard it, he replied, those who are strong and well and healthy have no need of doctor, physician, but those who are weak and sick. யாருக்கு சொல்றாருன்னா பரிசேயர்களுக்கு சொல்றாரு. யாருக்குப்பா டாக்டர் தேவை? நல்லா சுகமா இருக்கிறவன், பாடி போயிட்டு சும்மா டைம் பாஸ்க்கு வந்தேன், சிவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வர ஊசி ஃப்ரீன்னு சொல்லிட்டு சும்மா அந்த கூட போர் அடிக்குது, ஒரு ஊசி ஒரு குத்தின்னு வருவோன்னு போய் யாரும் குத்தின்னு வர போறீங்களா? இல்ல. எதுலயோ சரீரம் வீக் ஆகும் போது ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு ஊசியை குத்தின்னு வரும், டாக்டர் கிட்ட போறோம். நம்மனாலேயே நம்மள சுகமாக்க முடியாதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு சிக்கான உடனே மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்கி வந்துருவேன் நானு. எங்க அம்மா சொல்றேன், நீ என்ன டாக்டரா? உன் இஷ்டத்துக்கு நீயே போய் மாத்திரை வாங்கி வர, எங்க அம்மா என்ன திட்டுவாங்க. ஆமா, நம்ம என்ன டாக்டரா? நம்ம வீக் ஆகும் போது நம்மளுக்கு தேவை ஒரு டாக்டர். ஒருத்தன் தப்பு பண்ணும் போது அவனுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு கேட்கறத விட அவனுக்கு ஞானம் இல்லை, அதனாலதான் அவன் பண்ணிட்டான். குழந்தைத்தனமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான், முட்டாள்தனமா பண்ணிட்டான். அதுக்கு கடைசி வரைக்கும் அவனுக்கு முட்டாள் பட்டத்தை கட்டுறதுக்கு கடவுள் விரும்பல. பண்ணிட்ட, ஆனா நீ என்கிட்ட வா, I will raise you and give you a new life. நீ என்கிட்ட வா, உன்னை எழுப்பி ஒரு புது வாழ்க்கைக்குள்ள, ஒரு புது துவக்கத்துக்குள்ள. பைபிள் சொல்லு, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருமே புது சிருஷ்டி ஆகிறோமா. எல்லா பழைசு போயிடுச்சு.